மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. கரூரில் செப்டம்பர் மாதம் நடந்த 27ஆம் தேதி நடந்த அந்த கொடூர சம்பவம், ஒரு 41 மரணங்களுக்கு பிறகு தவேக தலைவர் விஜயனுடைய அந்த பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசல் மரணங்களுக்கு பிறகு பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களை கடந்து வந்துட்டோம். நம்ம 3 மாதங்களுக்கு பிறகும் அது தொடர்பான சிபிஐ விசாரணை என்பது படுவேகமாக பரபரப்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு. நிச்சயமாக விஜய் சிபிஐயால் வளைக்கப்படுவார், விசாரிக்கப்படுவார். கண்டிப்பாக அவருக்கு சம்மன் அனுப்பப்படும். அவர் நிச்சயமாக விசாரணை வளையத்துல போய் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கப்படும். அல்லது சிபிஐ வைத்தாவது விஜயை தன்னுடைய கட்டுப்பாட்டுல பாஜக எடுத்துக்கொள்ளும்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம இப்போ பலரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ சிபிஐ வசம் இவங்க போன உடனே நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி விஜய் உட்பட பலரும் அந்த எக்ஸ் தல பதிவுல போட்டாங்க. அது பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள். ஏன்னா தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு நீதியை நேர்மையா விசாரணை பண்ணாது, இந்த சம்பவங்களுக்கே அவர் தான் காரணம்ன்ற மாதிரி பல கான்ஸ்பிரசி தியரி வச்சு கற்பனை கதைகளை, சதி கோட்பாடுகள்லாம் உருவாக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் இன்று வரைக்கும் இப்போது சிபிஐ விசாரிச்சிருக்கிற இந்த வழக்குல இதுவரை ஏற்கனவே கரூர் அந்த போலீசார் போட்ட, லோக்கல் போலீஸ் போட்ட அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில தான் விசாரணை என்பது தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அந்த பஸ்ல பெறப்பட்ட அந்த சிசிடிவி காட்சிகளை சிபிஐ அதிகாரிகள் கேட்டு பெற்று விட்டார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் அதை கைப்பற்றி விட்டது. அதை எடுத்து ஓடி ஒளிஞ்சாங்க, மறைச்சு வைக்க பார்த்தாங்க, ட்ரை பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணாங்கலாம் சொன்னாங்க. ஆனா எல்லாவற்றையும் இப்போ அவங்க ஆதாரங்களை திரட்டி விட்டார்கள். இப்போ ஆதாரம் எல்லாம் சிபிஐ வசம் இருக்குது. ஏற்கனவே ஒரு காப்பி தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு. ஏன்னா முதல்ல அஸ்ராகார் தலைமையில அவங்க விசாரணையை தொடங்கினோடனே முதல் கட்டமாக அந்த காட்சிகளை கைப்பற்றுற வேலையை தான் அவங்க செஞ்சாங்க. அதை எடுத்துட்டாங்க, எப்படியோ எடுத்துட்டாங்க. இப்போ அங்க ட்ரோன்கள் பறக்கப்பட்ட விஷயங்கள்ல இருந்தும் பல ஊடகங்கள்ல இருந்து அந்த உண்மை காட்சிகள் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. எல்லா காட்சிகளையும் ஆதாரங்களாக சிபிஐ அதிகாரிகள் வசம் ஒப்படைச்சிட்டாங்க. அப்ப ஏற்கனவே சிபிஐ இங்கேயும் விசாரிச்சு, கரூர்லயும் தங்கி மக்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட கேட்டாங்க, பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட கேட்டாங்க. தவேக கட்சியை சேர்ந்த அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களை கூப்பிட்டு 3 நாள் வச்சு செஞ்சாங்க. அப்புறம் அவர்களை டெல்லிக்கும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. நம்ம தொடர்ச்சியா அதை பதிவு பண்ணிட்டே இருக்கோம். என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு. டிரைவர், அதாவது அந்த வாகனத்தை, அந்த ஒரு யமதர்ம வாகனம் இருக்குல்ல, அந்த வாகனத்தை ஓட்டிய டிரைவர் வரைக்கும் சிபிஐ அதிகாரிகள் பிடியில பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த சாட்சியத்தினுடைய அடிப்படையில தான் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்படும், கண்டிப்பாக விஜய் கூப்பிடப்படுவார் அப்படின்னு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ நாளை தினம் அவர் அங்க டெல்லிக்கு போகணும். டெல்லிக்கு போயிட்டு என்ன பண்ணுவார்? டெல்லியில சிபிஐ அதிகாரிகள் முன்னாடி அவர் விசாரணைக்கு ஆஜராகணும். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து ஒரு 60 கேள்விகள் வரைக்கும் தயாரிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. இந்த 60 கேள்விகளுக்கும் அவர் என்ன பதில் சொல்றாரு? அவர் சொல்லுகிற பதிலை எழுத்துப்பூர்வமாக பெறுவதற்கும் திட்டம் இருக்கிறது. ஏற்கனவே இப்படிதான் ஆதவ் கிட்ட, புசி ஆனந்த் கிட்ட, நிர்மல் குமார் கிட்ட, நம்ம மதியழகிட்ட எல்லாம் எழுத்துப்பூர்வமாக வாங்கியிருக்காங்க. அவர் சொல்றத ரெக்கார்டும் பண்ணிக்கிட்டாங்க, எழுத்துப்பூர்வமாகவும் எழுதி வாங்கியிருக்காங்க. நாளைக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் போது நான் சொல்லவே இல்லைங்க, அவங்களா கேட்டாங்க, அவங்களா சேர்த்துட்டாங்க, எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுனால ஷார்ட் ஷீட் ஃபைல் பண்ணும்போது யாரெல்லாம் அதுல சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒப்புதல் வாக்குமூலங்களையும் பெற்றிருக்கிறார்கள். கேள்விகளுக்கு ஆன்சர் எடுத்திருக்காங்க. மிக பிரதானமான கேள்வியாக பார்க்கப்படுதுன்னா, ஏன் தாமதமாக விஜய் வந்தார் அப்படின்னு தொடர்ந்து எல்லார்ட்டையும் கேட்டாங்கல்ல. இதே கேள்வியை விஜய் கிட்ட கேட்பாங்க. நீங்க ஏங்க தாமதமா கிளம்பி வந்தீங்க? உங்களை தாமதமா போலான்னு சொன்னது யாரு? அல்லது உங்களுடைய இதுதான் பயண திட்டம்னா உங்களுடைய பொதுச் செயலாளர் ஏன் 12 மணிக்கு நீங்க வருவீங்கன்னு அங்க எக்ஸ்தலத்துல சொல்லிட்டு பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுறாரு. ஆனா நீங்க காலையில 8:45 நாமக்கலுக்கு வரேன்னு சொன்னவர் நீங்க 12 மணிக்கு தான் வரீங்க. 8:45 தான் வீட்டுல இருந்தே நீங்க கிளம்புறீங்க. ஏர்போர்ட்டுக்கு நீங்க சேர்ந்து அப்புறம் தனி விமானம் வருவதற்கு இந்த தாமதங்கள்லாம் ஏன் நடந்துச்சு? திட்டமிட்டபடி இந்த காரணம் என்றால் நீங்க ஏன் அப்படி அறிவிச்சீங்க? அறிவிக்க சொன்னது யாரு? இப்ப நீங்க 7 மணிக்கு தான் நீங்க கரூருக்கு வருவீங்கன்னு முன்னமே திட்டம் உங்களுக்கு இருந்திருந்தால் ஏன் 12 மணிக்கு வருவீங்கன்னு சொன்னாங்க? மக்களை வெளியே போக விடாம ஏன் பேக்டா வச்சுக்கிட்டு தோவரார்னு சொல்லி அறிவிச்சது ஏன் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை விஜய் கிட்ட கேட்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 60 கேள்வி தயாரிச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்காங்களாம். கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போறாங்க, ஆன்சர் இவர் தான் எழுத போறாரு. இவரோடு யாரும் இருக்க போவதில்லை. தேவைப்பட்டால் வழக்கறிஞர் இருக்கலாம், அவ்வளவுதான். சிபிஐனுடைய விசாரணை வளையத்துக்குள்ள விஜய் என்ன பதில் பேச போகிறார்? ஏன்னா அவர் அவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பதில் வராது. ஒருவேளை சிபிஐ அதிகாரிகள் கிட்ட அவர் கேட்கிற கேள்வி இன்டராக்ஷன்ல அவங்க சொல்ற விஷயங்களை வச்சுக்கிட்டு வெளியில பத்திரிகையாளர் கேள்வி கேட்டா பதில் சொல்வாரானா? நிச்சயமா இங்கேயே உள்ளூர்லயே பதில் சொல்ல மாட்டாரு. அசலூர்ல போய் பேசிடுவாரா? நிச்சயமா பத்திரிகையாளர்களே தெரியாம வேற ஏதாவது வழியில மாறு வேஷத்துல தப்பிச்சு ஓடி போயிடுவாரு. இப்போ அவர் தனி விமானத்துல தான் போறாரு. சென்னையில இருந்து தனி விமானத்துல அங்க போறாரு. எந்த ஹோட்டல்ல தங்க போறாரு இது வரைக்கும் தெரியாது. அவரோடு யார் யாரெல்லாம் போக போறாரு தெரியாது. நிச்சயமா
இந்த டீம் எல்லாமே போவோம். புசி ஆனந்த், ஆதவ், நிர்மல்குமார், மதியழகன் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக போவாங்க. ஆனால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது விஜய் மட்டும்தான். ஏற்கனவே அவங்ககிட்ட விசாரிச்சிட்டாங்க. அதனால அவர்களும் சிபிஐ அலுவலகத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க. இவரோட அவருடைய வழக்கறிஞர் யாராவது கூட இருக்கலாம், அல்லது ஒரு டிரான்ஸ்லேட்டர் கூட இருக்கலாம். இவருக்கு ஹிந்தி தெரியாதுன்னு வச்சுங்களேன், இப்போ இங்கிலீஷ்ல கேட்கல, அவங்க ஹிந்தியில தான் கேட்குறாங்க. அல்லது தமிழ் தெரிந்த அதிகாரிகள் யாராவது கூட வச்சுக்கிட்டு கேட்டாங்கன்னா இவர் தமிழ்ல பதில் சொல்லலாம். என்ன சொல்ல போறாரு, என்ன பண்ண போறாரு, சிபிஐ ஏன் விஜய் இவ்வளவு தூரம் நெருக்கடி கொடுக்குறாங்க. நாம முன்னாடியே இவங்க இந்த 4 பேரையும் மதியழகன், டிரைவர் உட்பட 5 பேரையும் விசாரிக்கும் போது பல மணி நேரம் காக்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அவங்க எந்த கேள்வியும் கேட்காம சும்மா தேமையான உட்கார வச்சிருந்தாங்க. மன உளைச்சல் ஆக்குறது. இந்த மாதிரி வேலையை விஜய் 1 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம், 10 நிமிஷம் ஒரு இடத்துல செல்போனெல்லாம் பிடிங்கிடுவாங்க. செல்போன்லாம் கொடுக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இவர் நடிகராக இருந்தா ஒரு சின்ன ஒரு விஷயங்கள், ஒரு சின்ன மரியாதை, ஒரு சேர் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எந்த விதமான சலுகைகளும் சிபிஐ அலுவலகத்திலே கிடைக்காது. எம்பியா இருக்கிறவங்க, மந்திரியா இருக்கிறவங்களே அவர்கள் மீது சிபிஐ வழக்கு வந்தா அவர்களுக்கு இதே நிலைமை தான். அங்க போனா போய் பெஞ்சில் உட்காரணும் உட்காரணும். அங்க நான் எவ்வளவு பேர் தெரியுமா, உச்சத்துல வந்தேன், உச்சத்துல இருந்து வந்தேன், நான் பாதியில வந்தேன், மீதியில வந்தெல்லாம் சொல்ல முடியாது. யாரா இருந்தாலும் உட்காரு அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு அதிகாரிகள் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. என்னன்னா நம்மளை கூப்பிடவே மாட்டாங்க, பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு இவர் பாட்டு மன உளைச்சல் ஆக்குறது. ஒரு கட்டத்துக்கு மேல அதுக்கப்புறம் உங்க பேர் தான் விஜயா, என்ன கேஸ்க்கு வந்துருக்கீங்க தெரியுமா, சரி நீங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. என்ன காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார வச்சு ஒண்ணுமே கேட்காம அனுப்பி விட்டாங்கன்னா இதுதான் மன ரீதியாக அவர்களை பலவீனப்படுத்துறது, பயத்தை உண்டாக்குறது. ஐயோ என்ன இப்படி பண்றாங்க, ஒருவேளை நம்மளை நாளைக்கு வர சொல்லி அரெஸ்ட் பண்ணுவாங்களோ, ஜெயில போட்டுருவாங்களோ. ஏன்னா இப்ப விஜய் மாதிரியான சொகுசு வாழ்க்கை வாழறவங்க 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஃபேன் காத்தோல ஏசி இல்லாம இருக்க முடியாது. அப்போ மிக மிக மோசமான ஒரு கட்டத்துக்குள்ள விஜய் இருக்கிறார். இப்ப தனி விமானத்துல தான் போறாரு. அங்க என்ன மாதிரியான கேள்விகளை எதிர்கொள்றதுன்னு இப்ப இங்கேயே பயிற்சி எல்லாம் எடுத்துட்டாரு. கேட்ட கேள்வினா முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறாரு, அங்க போய் அப்படியே பேசிடுவாரானா நிச்சயமா அது எதற்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே, இது விஜயனுடைய சிபிஐ பஞ்சாயத்து. இப்போ அந்த வழக்குக்கு மிக முக்கியமான காரணம், இவ்வளவு பேர் செத்ததுக்கே காரணம் என்னன்னா, விஜய் ஒரு சின்னதா ஒரு வெள்ளை கலர் வேன் ஒன்று வச்சிருக்காரு. அந்த வேனு போயிருந்தாருன்னா இவ்வளவு கூட்ட நெரிசல்ல இவ்வளவு பெரிய மரணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். ஆனா இந்த யமதர்ம பஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய கடோத்கஜன் மாதிரி இருக்குது. ஏற்கனவே ஃபுல் பேக்கடா இருக்காங்க மக்கள். அதுக்குள்ள இந்த பஸ் உள்ள பூத்திக்கிட்டு போனா அப்படியே அலை அலையாக நெரிசல் ஏற்பட்டு கீழே விழுந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி மிதிச்சு 20 பேர் 41 பேர் செத்து போயிட்டாங்க. இப்போ அந்த பஸ் மிக முக்கியம். ஏற்கனவே நீதிமன்றம் அந்த அவர் வரும்போதே பசங்கள்லாம் வண்டியில இருந்து கீழே விழுந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது ஏன் அந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ணலன்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்பிச்சு. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் அநியாயத்துக்கு அமைதி காத்து ரொம்ப நல்ல பேர் எடுத்தாரு முதல்வர் ஸ்டாலின். என்னத்துக்கு எடுத்தாருன்னு நமக்கு தெரியல. அப்போவே அந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ணி அதுக்கு உண்டான ஆவணங்கள்லாம் கைப்பற்றிருந்தாங்கன்னா கொஞ்சம் வாய் தேவையில்லாத முதல்வர் அவர்களே முதல்வரையெல்லாம் பேசியிருக்க மாட்டார். என்ன புடி, என்ன வீட்டில் இருப்பேன், ஆபீஸ்ல இருப்பேன், நீ அதை தவிர வேற எங்க இருக்க, அங்கதான் இருப்ப அப்படிலாம் வீடியோல போட்டார்ல, அதெல்லாம் ஒன்றும் விளங்காம போயிருந்திருக்கும். ஸோ ஆனா நீதிமன்றம் சொன்ன பிறகும் தமிழ்நாடு அரசாங்கம் அது பக்கமே போல. இப்போ சிபிஐ அதிகாரிகள் அந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ணிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு ரொம்ப தாவேக்காவினரை உச்சபட்ச கோபத்திலும் ஷாக் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியிருக்கு. விஜய் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிருக்காரு. நம்மளை இவ்வளோ பெரிய சிக்கல்ல மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி தான் கூட பக்கத்துல இருந்த எல்லார்ட்டையும் புலம்பியிருக்காரு. இந்த புலம்பலுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருக்கு. பஸ்ஸை பறிமுதல் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே சிசிடிவி கேமரால இருந்த விஷயங்கள்லாம் எடுத்துட்டாங்க. பஸ்ஸுக்குள்ள நடந்த சம்பாஷணைகள், அதுக்கப்புறம் கரூருக்கு போன பிறகு ஈரோடுக்கு போனாரு, பாண்டிச்சேரிக்கு போனாரு, இதெல்லாம் நடந்துச்சுல. இங்க அவங்க பஸ் அந்த வண்டியில போகும்போதெல்லாம் என்ன பேசிக்கிட்டாங்க, இது எல்லாத்தையும் சிபிஐ அவங்க அந்த ரெக்கார்டு எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டர் அனைத்தையும் எடுத்துட்டு தான் சொல்லப்படுது. இப்போ விஜய்க்கு அடி மேல அடி, எங்க திரும்பினாலும் விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. இப்ப பாருங்க, அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி புலின்னு ஒரு படத்தில் நடிச்சார். அந்த புலி படத்தினுடைய தயாரிப்பாளர் தான் செல்வகுமார். இவருடைய நீண்ட நாள் மேனேஜர், நீண்ட நாள் இல்லை, நீண்ட ஆண்டுகள், 27 வருஷத்துக்கு மேல, 30 வருஷத்துக்கு மேல உதவியாளராக, மேனேஜராக, பிஆர்ஓ வேலை பார்த்த செல்வகுமாரை வைத்து புலின்னு ஒரு படம், அதுல ஒரு 15 கோடி ரூபாய் வாங்கின சம்பளத்தை மறைச்சிட்டு அது ஏதோ பண்ணிட்டார். சம்பளத்துல பெறப்பட்ட தொகையில 15 கோடியை கணக்கில் காட்டாமல் மறைத்ததுனால அது அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுச்சு 1.5 கோடி ரூபாய். ஆனா அதை கட்டல. அதை பதில் அவர் மேல்முறையீடு 23ல பண்ணார், 2023ல. இது மாதிரி எனக்கு ஒரு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு, இது தப்பு, இது தடை வாங்கி வச்சிருக்கேன், அதை நீங்க ரத்து பண்ணணும்
எனக்கு அபராத விதித்தை அந்த உத்தரவை ரத்து பண்ணோன்னு கேட்டவுடனே இன்னைக்கு அதுவும் ஒரு பதிலுக்கு வந்துருச்சு. தடை விதித்ததெல்லாம் நீங்க வந்து ரத்து பண்ணது முடியாது, அவங்க அபராதம் வீசியது கரெக்டு, அதை ஒழுங்குமரியாதை கட்டுன்ற மாதிரி மீண்டும் வந்து விஜய்க்கு பேரிடி. எந்த பக்கம் திரும்பினாலும் அடிச்சா எந்திரிக்க எந்திரிக்க தண்ணி தெளிச்சு அடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து கண்ணு முழிக்க முழிக்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழி பிதுங்கி போயிருக்காரு விஜய். இந்த வாகனம் பறிமுதல் தான் அதிகபட்ச சிக்கலுக்கு உண்டாக்கிடுச்சு. இப்ப 12ஆம் தேதி அங்க போறாரு. 12ஆம் தேதி அங்க போனாருன்னா அங்க ஒரு நாள் நடக்க போதா அந்த சிபிஐ விசாரணை, 2 நாள் நடக்க போதா, 3 நாள் நடக்க போதா தெரியாது. எவ்வளவு மணி நேரம் நடத்தப்படும்னு தெரியாது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இவருடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் இது சம்பந்தமாக இப்போ அவர் வந்து கடைசியாக விஜய் எங்க பேசினாரு, எங்க வாய் திறந்தாரு? ஈரோட்டுக்கு பிறகு அவர் எங்கேயுமே பேசினதா தெரியல. அமைதியாயிட்டார், அவ்வளவுதான். அவருக்கு அவர் பட பிரச்சனை, ஜனநாயகன் பிரச்சனை, வாய் திறக்கவே இல்லை. ரிவைசிங் போய் ப்ராப்ளத்தில் ஆச்சு, அப்பவும் வாய் திறக்கவே இல்லை. இப்போ அந்த படத்தை வந்து அந்த படம் தொடர்பான விஷயத்தை மேல்முறையீடு பண்ணியிருக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு, உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க கேவிஎன் நிறுவனம். இப்போ அது வந்து சென்சார் போர்டை ஏற்று போனதுனால ஒன்றிய அரசாங்கம் அங்க அவருடைய வழக்கறிஞரை வச்சு வாதாடுவாங்க. 21ஆம் தேதி அது வந்து வருது, அந்த வழக்கு விசாரணை வருது, மேல்முறையீட்டு வழக்கு. தொடர்ச்சியாக இந்த ஆண்டு தொடங்கினதுலேருந்தே விஜய்க்கு கட்டம் சரியில்லை. ஒன்று மேலே ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. இது எப்போ முடிவு வரும் அப்படின்னு தெரியல. சமீபத்தில் என்னுடைய நண்பர் அவருடைய அலுவலகத்துக்கு போயிருந்தேன். அது ஒரு யூடியூப் அலுவலகம், அங்கே நான் அடிக்கடி பேசுவேன். அந்த அலுவலகம் வந்து இப்போ நாங்கள் எங்களை இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி பல தரப்பட்ட மக்களையும் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. பல துறைகளில் வந்து பிரபலமாக இருக்கிறவர்களாம் எடுக்கிறாங்க பேட்டி. அவர் ஜோசியர் எடுத்திருக்காரு. இந்த புத்தாண்டு அந்த புத்தாண்டு எப்படி இருக்கும், ஒரு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பேசுறதுக்காக ஒன்று எடுத்திருக்காரு. அந்த ஜோசியர்கிட்ட கேட்டிருக்காரு, இந்த மாதிரி வந்து நடிகர்களுக்கு எப்படி இருக்கும் ஜாதகம், அல்லது அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும், புதிதாக அரசியல் கட்சிக்கு தொடங்கியிருக்காரு விஜய்க்கு எப்படி இருக்கும், எல்லார பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. விஜயை பற்றி சொல்லும் போது அவர் சொன்னாராம், விஜய்க்கு வந்து நல்ல ஒரு கமாண்டிங் திறமை சினிமாவில் மட்டும்தான் இருக்குது, அது சினிமாவில் நடிக்கும்போது மட்டும்தான். மற்றபடி அவருக்கு வந்து அரசியலுக்கான அந்த 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 யோகம், அரசியலில் பதவியில் உட்கார்ற யோகம் அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக அந்த நண்பர் என்கிட்ட சொன்னார். ஆக்சுவலாக நான் அந்த ஜோசியம் ஜாதகம் அதெல்லாம் நம்புறது இல்லை. ஏன்னா அந்த கட்டம் சரியில்லைன்னு சொன்ன ஒருத்தர் தான் இன்னைக்கு முதலமைச்சராக உட்காந்துருக்காரு. எச் ராஜா எம்எல்ஏ எலெக்ஷன்ல டெபாசிட் வாங்காம தோத்து ஓடி போயிட்டார். இவங்கெல்லாம் ஜாதகத்தை பத்தி பேசினாங்க. இந்த மாதிரி வந்து அவருக்கு முதல்வர் ராசியே இல்லை, கட்டம் சரியில்லை அவருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஜாதக அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உடைத்தெறிந்து அவர் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பதவி ஏற்றுக்கிட்டு இப்போ 5 ஆண்டுகளை நிறைவு செய்ய போறார். அதனால எனக்கு அந்த ஜோசியத்தின் மேல தான் நம்பிக்கை இல்லை. அவர் சொன்னார் இந்த மாதிரி வந்து இருக்கு. ஏன்னா இப்போ எல்லாரும் அது வந்து இப்போ ஆன்மீகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களுக்கு ஆன்மீக விஷயங்களை சொல்லும்போது கூடுதலாக அவங்க ரசிகராக இருந்தாங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அதாவது எப்படின்னா, ஒருவேளை அவருக்கு பதவி கிடைக்கும், அவர் பிரதமர் ஆவார், அவர் வந்து அதிபர் ஆவார், அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆவார், அப்படி அவர் அமைச்சர் ஆவார், எம்எல்ஏ ஆவார்னு சொன்னா அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும்னு கேள்வி கேட்டிருப்பாரு. ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி பதில் வரல. என்னங்க திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க, அவ்வளவு பேர் ஜென்சி கூட்டம் அவர் பின்னாடி ஓடுதுன்றாங்க, நீங்க என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, இல்லைங்க நான் வந்து நிறைய அலசி ஆராய்ஞ்சதுலையும் எனக்கு அவர் ஜாதகத்துல அந்த மாதிரி ஒரு இல்லை அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்லி நம்மகிட்ட சொல்லி விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டார். அது கேட்டவொடனே சரி நம்ம நேயர்களுக்கு அதை சொல்லுவோம். இதில் ஜாதகம் பார்க்கிற நேயர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, நம்பிக்கையோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்போம். உங்க நம்பிக்கையில நான் குலைக்கலைங்க, என்னுடைய பார்வையில நான் அதை பெருசா எடுக்க மாட்டேன், நம்ப மாட்டேன். ஒருவேளை நீங்க நம்புறீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய நம்பிக்கை. யாருடைய நம்பிக்கையும் யாரும் எதுவும் நீங்க அழிச்சிட முடியாது, யாரோட நம்பிக்கையும் யாரும் சிதைச்சிட முடியாது. அதனால வந்து இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா விஜய்க்கு வந்து அவருடைய டைம் வந்து பேட் டைமா இருக்கு. அவருடைய நேரம் வந்து நிஜமாவே ஜனநாயகம் பேச வேண்டிய விஜய் வந்து அவருடைய ஜனநாயகன் படத்துக்கே பிரச்சனை ஏற்பட்டு பேசாம வாய் மூடி மௌனியாக இருக்கிறாருன்னா அவர் எந்த லிஸ்ட்ல நம்ம எடுக்கிறதுன்னு சொல்லுங்களேன். ஸோ பறிமுதல் செய்யப்பட வேண்டியது எப்போவோ செஞ்சிருக்கணும், அது இப்போ செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து முழுக்க அவர் வந்து சட்ட நெருக்கடிக்குள் மாட்டுவாரா, அல்லது சட்ட நெருக்கடியெல்லாம் தூக்கி தூர வீசிட்டு நம்ம அஜித் பவர் 1000 கோடி ஊழல்னு சொன்ன அஜித் பவர் இப்போ வந்து அதிகாரத்தில் இல்லையா, அந்த மாதிரி பாஜகவில் போயிட்டு வந்து பாஜக வாஷிங் மிஷினில் போய் ஒரு வெளுத்து வெள்ளையாக்கி பரிசுத்தமாக்கி புனிதராக்கி வெளியே அனுப்புறாங்களான்னு தெரியாது. பொறுத்திருப்போம். சிபிஐ விசாரணை என்பது நாளை
நடக்க போகுது. அப்போ இவர் என்ன பேச போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு, எப்படி நடக்கும், இது ஒரு பக்கம் இருக்குது. ஜனநாயகன் படம் எப்போ தான் வெளியில் வரும் அப்படின்ற ஒரு சிக்கலும் இருக்குது. நமக்கு கிடைத்த தகவல் 26, நம்ம போன வீடியோவில் அதை சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து எப்படி டிரைவர் வந்து இந்த லிஸ்ட்லேயே இல்லைங்க. டிரைவரை வந்து அதான் அந்த வண்டி ஓட்டின டிரைவர் வந்து லிஸ்ட்லேயே கிடையாது. ஆனால் அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது பல தகவல்கள் கிடைச்சிது. அந்த அடிப்படையில் இப்போ விஜய்க்கு சம்மன் அனுப்பி விஜயை கூப்பிடுறாங்க. இது இடையிலேயே அந்த கரூர் சம்பவத்தின் போது அந்த காட்சிகள் எல்லாம் திரைப்படத்துக்காக பயன்படுத்துறதுக்காக எடுத்தாங்க. பாடல் காட்சியில் அந்த மாதிரி டிராபிக்ஸ் காட்சியெல்லாம் நீங்களும் நானும் பார்த்துட்டோம். அந்த பஸ்ஸுக்குள் இயக்குனர் எச் வினோத் இருந்தாருன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியாது உள்ள இருந்தாரா இல்லையான்னு. ஏன்னா அந்த காட்சிகளில் பெரும்பகுதி காட்சி படம் பிடிக்கும் போது எனக்கு இப்படி காட்சி வேணும், அப்படி காட்சி வேணும்னு கண்டிப்பாக இயக்குனர் தான் அந்த அதில் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த வண்டிக்குள்ள டைரக்டர் இருந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் அவர் இருந்தார் என்கிறது தான் இப்போ பரவலாக கிடைக்கிற தகவல். இந்த அடிப்படையில் இந்த காட்சிகள் அந்த சினிமாவில் வைக்கப்பட்டதனால் கரூர் மரண சம்பவத்தினுடைய காட்சிகள், பல்வேறு காட்சிகளை படம் பிடிச்சிருக்கோம் அந்த கேமராக்கள். அதை உத்தரவு போட்டு ஆப்ரேட் பண்ண இடத்துல கேமராமேனுக்கு சரியான உத்தரவுகளை பிறப்பித்த வகையில் இயக்குனர் எச் வினோத் வந்து அவரும் அந்த வாகனத்துக்குள் இருந்ததாக சொல்லப்படுவதால் விரைவில் அவருக்கும் சம்மன் வரும். அவரும் சம்மன் அனுப்பி விசாரிக்கப்படுவார். இப்போ எச் வினோத்தை ஏன் கூப்பிடுறாங்க? அவரு சினிமா டைரக்டர் தானுங்க. அந்த கட்சிக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, இந்த காட்சிகளே வந்து அந்த படத்துல படம் பிடிக்கிறதுக்கு அது எமோஷனல் காட்சிகள். நீங்க என்னதான் காசு கொடுத்து ஒரு 1000 பேரை திரட்டி இப்படிலாம் நீங்க சத்தம் போடுங்க, இப்படிலாம் கத்துங்க, இந்த மாதிரி நீங்க உங்க எமோஷனல் காட்டுங்கன்னு இயக்குனர் மைக்ல கத்தி சொன்னா கூட யாரோ 2 பேர் சிரிச்சிட்டு இருப்பான், யாரோ 2 பேர் கவனிக்க மாட்டான், யாரோ 2 பேர் கொடியாட்ட மாட்டான், கையாட்ட மாட்டான், பேச மாட்டான், திரும்பி நிற்பான், ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம இந்த கூட்டத்துல நம்மளை யாரும் கவனிக்க போறான்னு கரெக்டா கேமரா அந்த மூஞ்சி அந்த கும்பலுக்கு நேரம் 10 பேருக்கு மத்தியில காமிச்சிட்டா அவனுடைய சேஷ்டை சரியா இல்லைன்னா ஒட்டுமொத்த காட்சியும் வீணா போயிடும். திரைப்படத்துறையில் அவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிஜமாவே அரசியலுக்குள்ள இருக்கிறவர்கள், திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவங்க தன்னுடைய ரசிகர்களை சினிமாவுக்கு பயன்படுத்திப்பாங்க. பெரிய கிரௌடு கூட்ட காட்சிகள் வரும்போது உண்மையிலே ரசிகர் மட்டத்தை இறக்கி விடுவாங்க. எல்லா நடிகர்களும் செய்யறது தான், ஏதோ விஜய் மட்டும் செய்யறாரு அப்படின்னு சொல்ல வரல. எல்லா நடிகர்களும் தன்னுடைய ரசிகர்களை அவருடைய அந்த படத்துல பயன்படுத்துவார்கள். அப்படி வந்து பயன்படுத்தும் போது என்ன பிளஸ் அப்படின்னு சொன்னா, அந்த காட்சிகள் வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்கும். அவன் நிஜமாவே வந்து அந்த தன்னுடைய தலைவனுடைய அந்த காட்சிக்கு வலு சேர்க்கிற மாதிரி, உயிரோட்டம் கொடுக்குற மாதிரி உயிரை கொடுத்து கோஷம் போடுவான், வாழ்க கோஷம் போடுவான், வாழ்த்துவான், பாடுவான், ஆடுவான், என்னவோ சேஷ்டையெல்லாம் பண்ணுவான். இது கேப்சர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக சில பேர் வந்து கண்ணீர் விட்டு அழுவாங்க, சில பேர் வந்து பேச்சை கேட்டு அப்படியே பயங்கரமா மெல்ட் ஆவாங்க. இதெல்லாம் க்ளோஸ்அப்ல எடுத்துட்டு அதெல்லாம் நிஜமா சொல்லி கொடுத்தா கூட வராது. அந்த ரசிகருடைய மனநிலையும் கொண்டாட்டமும் ஹாப்பியும் அதை வந்து காட்சியில கேமரால கேப்சர் பண்ணி படத்துல சேர்த்தாங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். எம்ஜிஆருக்குலாம் அந்த காலத்துல வந்து இந்த ரசிகர் பட்டாளத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவோ காட்சிகள், எல்லா நடிகர்களும், நான் உதாரணம் ஏன் எம்ஜிஆர்னா ஒரு அரசியலுக்குள் இருந்ததுனால சொல்றேன், நிறைய பேர் அந்த வேலையில பார்த்துருக்காங்க. அதனால வந்து எச் வினோத்துக்கு நிச்சயமாக அடுத்த டார்கெட் வந்து எச் வினோத் தான். அவருக்கு சம்மன் வரும். இது மாதிரி எல்லாருக்கும் சம்மன் அனுப்பி விசாரிச்சு ஒரு விஷயங்கள்லாம் கையில் எடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் பாஜக முடிவு பண்ணும். இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணி குற்றவாளியாக்கி ஜெயிலில் போடுறதா, அல்லது இவரை எப்போனாலும் நாங்கள் பிடிப்போம், எப்போனாலும் உங்கள் குடுமி என் கையில் இருக்குன்னு சொல்லி இந்த தேர்தல் வரைக்கும் அவரை நகர்த்திட்டு போய் இவங்க சொல்ற மாதிரிலாம் விஜய் செய்ய வைக்கிறதா. இது 2 பிரதானமான கேள்விகள் நம்ம விஜய்க்கு முன்னாடி இருக்கு. இதை விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.